ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள அலகு 2ல் 4வது பாடம் மீனுவின் வண்டி தான் பார்க்க போகிறோம். மீனுவுக்கு புதிய மிதிவண்டி கிடைத்தது. அவள் துள்ளி குதித்தாள், சிரித்தாள், மகிழ்ந்தாள். இதனை பழைய 3 சக்கர வண்டி பார்த்தது. அது என்ன நினைத்து இருக்கும்? அதாவது இப்போ நம்ம மீனுவின் வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீனுக்கு ஒரு புது மிதிவண்டி கிடச்சிச்சு. அதாவது ஒரு புது சைக்கிள் அவளுக்கு கிடச்சிருச்சு. அவள் அதை பார்த்து நல்லா ஜாலியாக துள்ளி குதிக்கிறா, சிரிக்கிறா, அங்கேயும் இங்கேயும் ஓடி ஜாலியாக இருக்கா. இதை பார்த்து அந்த பழைய 3 சக்கர வண்டி என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த படத்தில் பாருங்கள், புது சைக்கிள் வந்தோடனே அவள் அதை பார்த்து குதிக்கிறா. சைடில் அந்த 3 சக்கர வண்டி நிற்கிது. அது அவள் அதை பார்த்து என்ன நினச்சிருக்கோம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம இந்த பாடம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? அந்த 3 சக்கர வண்டி சொல்லுது பாருங்கள், உனக்கு 3 வயசு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சந்தித்தோம். அப்போதான் சந்தித்தோம். என் மேலே நீ உட்கார்ந்த. அதுக்கப்புறம் என்ன செஞ்சு தெரியுமா? அந்த படத்தில் பாருங்கள், அந்த பாப்பா ஆ ஆ அப்பா வண்டி ஓடுது அப்படின்னு சொல்கிறா பாருங்க. அடுத்தது வேகமாக போ டுர் டுர் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கா. என் வண்டி வேகமாக போகுது அப்படின்னு சொல்லி அவள் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 சக்கர வாகனம் அவகிட்ட சொல்கிற மாதிரி இந்த கதை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, நீயும் ஓட்டத் தொடங்கினாய், ஒரு முறை இருவரும் விழுந்தோம், என் கண்ணில் கண்ணீர், நீயோ சிரித்தாய், நீ துணிச்சலான பெண்தான். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அவளை பிடிச்சி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவளாவே ஓட்ட கற்றுக்கிட்டு இவளே ஓட்டத் தொடங்கிட்டா. அதுக்கப்புறமா நம்ம 2 பேருமே சேர்ந்து கீழே விழுந்தோம். என் கண்ணில் கண்ணீர், ஆனால் நீ ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்த. நீ ஒரு தைரியமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 சக்கர வண்டி சொல்லுது. அந்த பாப்பா பாருங்க, விழுந்து விட்டாயா, ஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் எனக்கு சின்ன காயம்தான், இருந்தாலும் ஓட்டலாம். மீனு துணிச்சலான பெண். அவள் விழுந்தாலும் சின்ன அடிதான் பட்டிருக்கு, பரவாயில்ல ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறா பாருங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி சொல்லுது, ஒரு நாள் மழை பெய்தது. மழையில் ஓட்டாதே என்றார் பாட்டி. நீ கேட்கவே இல்லை. இருவரும் மழையில் நனைந்தோம். என் சக்கரங்களில் சேறு அப்பியது. மழை நீரில் கவிழ்ந்தேன். நீ என்ன சொன்னாய் தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த வண்டி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிச்சு. மழையில் போய் ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. ஆனால் நீ கேட்கவே இல்லை. நம்ம 2 பேருமே போய் மழையில் நனைஞ்சிட்டு வந்தோம். என் சக்கரத்தில் சேறு ஃபுல்லாக ஒட்டிருச்சு. அப்புறமா மலைக்குள்ளே கவிழ்ந்து நான் விழுந்துட்டேன். நீ அப்போ என்ன சொன்ன தெரியுமா? என் வண்டி நீச்சல் அடிக்குது, ஹீ ஹீ அப்படின்னு நீ சொன்ன. இதோ சுத்தமாகிவிட்டது. அதுக்கப்புறமா அந்த வண்டி கீழே விழுந்து சேராகிருச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் பாட்டி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். கடைசியாக நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை கட்டி பிடிக்கிறா. அடுத்து என்ன சொல்லுச்சுன்னா, மிதுன் உன் நண்பன், அவனும் உன்னுடன் வண்டி ஓட்டுவான். இருவரும் போட்டி போட்டு ஓட்டினீர்கள். அப்பொழுது என்ன நடந்தது? சிரித்து சிரித்து என் சக்கரமே சுழன்று போனது. அதாவது அதுக்கப்புறம் என்ன சொல்லுச்சுன்னா, மிதுன் அப்படின்றவனும் உன்னோட ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் வண்டி ஓட்டி போட்டி போட்டு வண்டி ஓட்டுவீங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? சிரித்து சிரித்து என் சக்கரமே கலந்து போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுது. அங்கே பாருங்கள், அவளோட சக்கரம் கலந்ததுனால வண்டியிலேருந்து கீழே விழுறா. இடையில அந்த ஆடு வருது பாருங்கள். அந்த ஆடும் மேன்னு கத்துது. அதுக்கப்புறமா மன்னிச்சிடுங்க தாடி மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுச்சுன்னா, இரவில் நீ தூங்குவாய், நாம் இருவரும் தெருவில் செல்வதாக நான் கற்பனை செய்வேன். நானே என் மணியை மெதுவாக அழுத்துவேன். ட்ரிங் ட்ரிங். நீ சிரிப்பாய், நானும் சிரிப்பேன். என் சக்கரத்தில் வரும் க்ரீங் க்ரீங் சத்தம்தான் என் சிரிப்பு. அதாவது நைட்டு நீ தூங்குவ, ஆனால் நான் நம்ம 2 பேரும் சேர்ந்து தெருவில் போகிற மாதிரி நானாகவே கற்பனை பண்ணிப்பேன். நான் என்னோட பெல்லை மெதுவாக அழுத்துவேன், ட்ரிங் ட்ரிங் அப்படின்ட்டு. நீ சிரிப்ப, நானும் சிரிப்பேன். நான் எப்படி சிரிப்பேன் அப்படின்னா, என் சக்கரத்தில் கிறு கிறுன்னு அப்படின்னு சத்தம் வரும்ல, அதுதான் என்னோட சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 சக்கர வண்டி இவ்வளோ கதையும் மீனுக்கு சொல்கிற மாதிரி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லுச்சுன்னா,
என்னிடம்தான் ஓட்டி பழகினாய், இப்பொழுது நீ வளர்ந்து விட்டாய், புதிய மிதிவண்டியில் செல்கிறாய், அதில் எனக்கு மகிழ்ச்சியே. நான் பழைய பொருள் ஆகிவிட்டேன், இனி உன் நினைவுகளோடு இருப்பேன். பழைய பொருள்கள் இருக்கும் கடைக்கு செல்கிறேன், போய் வருகிறேன், டாட்டா. கடைசியாக அது எமோஷ்னலாக பேசி முடிக்குது. என்கிட்ட தான் நீ ஓட்டி பழகுன, இப்போது நீ ரொம்ப வளர்ந்துட்ட, புது வண்டி உனக்கு கிடச்சிருச்சு, நீ அதில் போகிற, அது எனக்கு சந்தோஷம்தான். நான் இப்போ பழைய பொருள் ஆயிட்டேன், இனி நான் உன்னோட நினைவுகளோடு இருப்பேன். நான் இப்போ பழைய பொருள்கள்லாம் இருக்கிற கடைக்கு நான் போகிறேன், நான் போயிட்டு வரேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது பழைய பொருள்லாம் இருக்கிற கடைக்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடந்திருக்கும்? பழைய பொருள்களை ஏற்றி செல்லும் வண்டி நகரத் தொடங்கியது. மீனு அங்கே வந்தால் அப்பொழுது 3 சக்கர வண்டி சிரித்தது. ஏன்? என்ன நடந்தது? அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படி தானே? அந்த பழைய பொருட்கள்லாம் போகிற வண்டியில் இந்த 3 சக்கர வண்டியும் தூக்கி போட்டுட்டாங்க. அந்த வண்டியும் அந்த பழைய பொருள்கள் போகிற வண்டியிலேயே போகுது. அந்த டைம் மீனு அங்கே வரா. அப்போ அந்த 3 சக்கர வண்டி அவளை பார்த்து சிரிக்குது. ஏன்? என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கீழே அதை தெரிந்து கொள்கிறதுக்கு அதை நம்ம அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தொடரிலும் உள்ள 1, 2, 3, 4, 5வது சொற்களை அடிக்கோடிட்டு இடுங்கள், விடை கிடைக்கும். அதாவது 5 தொடர் கொடுத்துருக்காங்க. முதல் தொடரில் 1வது சொல்லும், 2வது தொடரில் 2வது சொல், 3வது தொடரில் 3வது சொல், 4வது தொடரில் 4வது சொல், 5வது தொடரில் 5வது சொல். நீங்கள் அதை கோடு போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடை கிடச்சிரும். அப்போது அப்படி கோடு போடும் போது மீனு ஓடி தொட்டு பார்த்து டாட்டா காட்டினாள். இதை நீங்கள் கோடு போட்டுட்டு கீழே எழுதுனீங்க அப்படின்னா மீனு ஓடி தொட்டு பார்த்து டாட்டா காட்டினாள். அதனால தான் அது சிரிக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், செய்கை விளையாட்டு. வண்டி வண்டி மிதிவண்டி என்று சொல்லுவேன், மிதிவண்டி ஓட்டுவது போல் செய்வேன். இது நம்ம ஒரு செய்கை விளையாட்டை நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வண்டி வண்டி மிதிவண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மிதிவண்டி ஓட்டுற மாதிரியே செய்கை பண்ணணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பழகலாம். பின்தொடர்ந்து படிக்க. அதில் கொடுத்துருக்கிறத நீங்கள் படிக்கணும். அதாவது இந்த ஸ்கேனரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அதை நீங்கள் கேட்டு அதை சொல்ல நீங்கள் படிக்கணும். அடுத்தது, கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு கதை பார்த்தோம்ல, அந்த கதையில் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை எடுத்து எழுதணும். மிதிவண்டி, புதிய, சக்கரை, ஓடுது, காயம், துணிச்சலான, நீச்சல், சுத்தம், நண்பன், மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்ச சொற்கள்லாம் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சொற்கள்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை எடுத்து எழுதியிருப்பீங்க அப்படி தானே? இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து யார் யார் ஒரே வேர்ட்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யார் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு நேம் யார் அதிகமாக சேமாக எழுதியிருக்கீங்களோ உங்கள் ஃப்ரெண்டு நேமும் எத்தனை சொற்கள் சேமாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதணும். அதிகமான சொற்கள் ஒன்று போல் எழுதிய நண்பர், ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை. அடுத்தது, பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. அருகருகே வந்துள்ள ஒரே எழுத்து ஒரே சொல். அதாவது பக்கத்தில் வந்திருக்கிற ஒரே எழுத்து இல்லைன்னா ஒரே சொல்லை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க பாடத்திலிருந்து. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிட்டு உள்ள லெசன்லேயும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டும் எழுதியிருக்காங்க. ஆ ஆ அப்படின்றது ஒரே எழுத்து, ட்ரிங் ட்ரிங் அப்படின்றது ஒரே சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம எழுதுகிறோம் பாருங்கள். ஊ ஊ, ஹி ஹி, டுர் டுர், ஓடுது ஓடுது, இப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது, பாடத்தில் பிடித்த தொடர். இந்த பாடத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச தொடர் என்னது? நான் அந்த பாப்பா அந்த ஆடை பார்த்து சொன்னால, மன்னிச்சிடுங்க தாடி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தொடரை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பேசலாம். எனக்கு பிடித்த பொருள், என் மேடை என் பேச்சு. நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் முன்னாடி போயிட்டு
உங்களுக்கு பிடித்த பொருளை பற்றி நீங்கள் வந்து பேசணும். ஓகேவா? அதாவது இதே மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் முன்னாடி ஒரு காலத்தில் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அதை வந்து யூஸ் பண்ணாத நிலமையில இருக்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பிடித்த பொருள் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை. இந்த பலகையில் இருக்கிற வார்த்தைகளை படித்து கீழே கொடுத்துருக்க கேள்விகளுக்கு விடை எழுத போகிறோம். படிக்கலாமா? மிதிவண்டி, அப்பா, குதித்தாள், மலை, பாட்டி, சேறு, நீச்சல், நண்பன், செல்கிறேன், ஆடு, மாமா, இரவில், கற்பனை, சிரிப்பு, வளர்ந்து, பொருள். இப்போ கீழே கொடுத்துருக்க வினாக்களுக்கு நம்ம விடையை வந்து அந்த பலகையிலேருந்து எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு விலங்கு. விடை ஆடு. அடுத்தது தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள். விடை வந்து மழை, நீச்சல். இதெல்லாம் தான் தண்ணீரோட தொடர்புடைய சொற்கள். அடுத்தது 3வது கேள்வி, அதிக எழுத்துக்களை கொண்ட சொற்கள். இங்கே கொடுத்துருக்க பலகையிலே நிறைய எழுத்து இருக்கிற சொற்களை வந்து எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். மிதிவண்டி, குதித்தான், செல்கிறேன், வளர்ந்து. அடுத்தது படித்தல் பலகையில் உள்ள பிடித்த சொல்லை கொண்டு தொடர் எழுதுக. இந்த பலகையிலே உங்களுக்கு பிடிச்ச சொல்லை வச்சு நீங்கள் வந்து ஒரு தொடர் உருவாக்கணும். நான் வந்து மிதிவண்டி எனக்கு பிடிச்சதுனால அதை வச்சு தொடர் அமைச்சிருக்கேன். நான் மிதிவண்டி ஓட்டினேன். அடுத்தது சொற்களை விரைந்து படிப்பேன், வண்ணமிடுவேன். அந்த பலகையில் இருக்க சொற்களை நீங்கள் வேகமாக படிச்சிங்க, எவ்வளோ வேகத்தில் படிச்சிங்களோ அத்தனை ஸ்டாரை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பாட சுருக்கம். படிக்க, விடையளிக்க. மீனுவின் வண்டியை வந்து அந்த பாடத்தை இதில் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எவ்வளோ வேகத்தில் படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் இதுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு பண்ணி 3 தடவை நீங்கள் படிக்கும் போது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இதில் கீழே டைம் வந்து எழுதணும். உங்களால் எவ்வளோ வேகமாக படிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக படிக்கணும். மீனுவின் வண்டி. அது ஒரு 3 சக்கர வண்டி. மீனு சிறு வயதில் ஓட்டினாள். ஒரு நாள் வண்டியுடன் விழுந்தாள். ஒரு நாள் மழை நீரில் கவிழ்ந்தாள். நண்பருடன் வேகமாக ஓட்டினாள். ஆட்டின் மேல் மோதினாள். இப்போது மீனு வளர்ந்து விட்டாள். புதிய மிதிவண்டி வாங்கினாள். மகிழ்ந்தாள். துள்ளி குதித்தாள். அதை 3 சக்கர வண்டி பார்த்தது. பழையதை நினைத்து மகிழ்ந்தது. பழைய பொருள்கள் கடைக்கு சென்றது. இப்படி நீங்கள் வந்து 3 தடவை வாசிக்கணும். 3 தடவையும் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சோ அதை வந்து நீங்கள் இந்த டைமில் எழுதணும். ஓகேவா? படிக்க எடுத்துக்கொண்ட நேரம். அடுத்தது நினைத்து பார்த்து மகிழ்ந்தது எது? நடந்ததை நினச்சி மகிழ்ந்தது யார்? 3 சக்கர வண்டி, அப்படி தானே? அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. 3 சக்கர வண்டி பழைய பொருள்கள் கடைக்கு சென்றது ஏன்? அந்த 3 சக்கர வண்டி வந்து ஏன் வந்து பழைய கடைக்கு போச்சு? ஏன்னா அது வந்து இனிமேல் தேவையில்லை, பழைய பொருள் ஆகிருச்சு, அப்படி தானே? இப்போது பழைய பொருள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது சொல்வதை எழுதுக. நீங்கள் வந்து அந்த படித்தல் பலகையில் இருக்கிறத வந்து நீங்கள் சொல்ல சொல்ல கேட்டு எழுதணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சொல்வதை எழுதுக. அந்த படித்தல் பலகையில் இருக்கிறத சொல்கிறத கேட்டு அதில் கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து எழுதணும். மிதிவண்டி, பாட்டி, செல்கிறேன், கற்பனை, அப்பா, சேறு, ஆடு, சிரிப்பு, குதித்தாள், நீச்சல், வளர்ந்து, மழை, நண்பன், இரவில், பொருள் அப்படின்ட்டு சொல்ல சொல்ல அதை கேட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா? அடுத்தது அடுத்த பக்கம் பாருங்கள், சொல்லை கண்டுபிடிக்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு தொடரில் 3 வார்த்தை இருக்குது. அந்த 3 வார்த்தையிலையும் ஒரு வார்த்தை வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதை வந்து எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ர, மரத்தின் ஓரம். உரலில் வந்து ர வந்து 3த்துலேயுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதனால் ர வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து மீதி எல்லாத்துக்கும் எழுத போகிறோம். ஆமை, பொம்மை, அருமை. இதில் என்னது ஒரே மாதிரி இருக்குது? மை, அப்படி தானே? அப்போது நம்ம அந்த பாக்ஸில் மை அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்தது பொரித்த பொரி பொட்டலம்.
என்னது ஒரே மாதிரி இருக்குது? போ. அப்போது போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது கரும்பு தின்னும் எறும்பு. இதில் என்னது ஒரே மாதிரி இருக்குது? 3 வார்த்தையிலையும் இம்மு, 3த்துலேயுமே இம்மு தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இம்முன்னு சொல்லி நம்ம அந்த பாக்ஸ்லேயே எழுதுகிறோம். அடுத்தது நாகத்தை கண்ட காகம். இதில் என்னது ஒரே மாதிரி இருக்குது? க. அப்போது கே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாக்ஸில் எழுதுகிறோம். அடுத்தது எட்டி பிடித்த காற்றாடி. இதில் என்னது ஒரே மாதிரி இருக்குது? டி. அப்போது டி அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த எழுத்துக்களெல்லாம் வச்சு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். எழுத்துக்களை முறைப்படுத்தினால் கிடைக்கும் சொல். இந்த எழுத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலாமா? விடை கரடி பொம்மை. அடுத்தது பாருங்கள், தொடர்ந்து எழுதுக. விடுபட்ட இடத்துல நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கூடை கூடை, என்ன கூடை, பூக்கூடை, என்ன பூ, சாமந்தி பூ, என்ன சாமந்தி, மஞ்சள் சாமந்தி, என்ன மஞ்சள், கிழங்கு மஞ்சள், என்ன கிழங்கு, உருளை கிழங்கு, மயில். அதே மாதிரி நம்ம அடுத்து எழுத போகிறோம் பாருங்கள். மயில் மயில், என்ன மயில், வண்ண மயில், என்ன வண்ணம், பச்சை வண்ணம், என்ன பச்சை, இலை பச்சை. இந்த மாதிரி நம்ம இந்த விடுபட்டிருக்க இடத்துல எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பேசலாம் எழுதலாம். இந்த படத்தை பார்த்து நம்ம 3 தொடர்கள் எழுதணும். குருவிகள் இரை தின்கின்றன, சிறுவன் பொம்மை வைத்து விளையாடுகிறான், புறாக்கள் பறந்து வருகின்றன. இப்படி நீங்களும் உங்கள் புக்கில் இந்த படத்தை பார்த்து 3 தொடர் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், தொடர் அமைத்து கூறுக. அதாவது பெரிய சிறிய அந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் வேர்ட்ஸ்க்கு தொடர் அமைத்து நம்ம சொல்லணும். அந்த பாப்பா சொல்கிறாங்க பாருங்கள், பெரிய யானை, சிறிய பன்றி. இதே மாதிரி அங்கே படத்தில் கொடுத்துருக்க மற்றதுக்கும் நம்ம தொடர் அமைச்சு சொல்லணும். அந்த ஏறு இறங்குக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? அணில் மரம் ஏறுகிறது, குரங்கு இறங்குகிறது. அடுத்தது குரங்கு மரத்தின் மேலே இருக்கிறது, கீழே கரடி பொம்மை இருக்கிறது. அடுத்தது எலி உள்ளே உள்ளது, முயல் வெளியே உள்ளது. இதே மாதிரி நீங்களும் தொடர் ஏதாவது அமைத்து கூறணும். ஓகேவா? அடுத்தது எதிர்ச்சொல் அறிவோம். எதிர்ச்சொல் பார்க்கலாமா? சில, பல, இரவு, பகல், புதிய, பழைய, புகழ், இகழ், அருகில், தொலைவில், சிரிப்பு, அழுகை, அதிகம், குறைவு, வேகமாக, மெதுவாக, காய், கனி. இதெல்லாம் தான் எதிர் சொற்கள். ஓகேவா? அடுத்தது எதிர்ச்சொற்களை நிரப்புக. இந்த எதிர்ச்சொல்லை நம்ம அந்த டேஷில் நிரப்ப போகிறோம் பாருங்கள். புதிய மிதிவண்டி வாங்கினாள். புதியக்கு எதிர்ச்சொல் பழைய. பழைய வண்டி பார்க்கிறது. அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள். இரவு நீ தூங்குவாய். இரவுக்கு எதிர்ச்சொல் பகல். பகல் நேரத்தில் விழித்திருப்பாய். மிதிவண்டியை வேகமாக ஓட்டினாள். வேகமாக அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் மெதுவாக. அப்போது மெதுவாக நிறுத்தினாள். அடுத்தது விழுந்தபோது வண்டிக்கு அழுகை வந்தது. அழுகைக்கு எதிர்ச்சொல் சிரிப்பு. மீனுவுக்கு சிரிப்பு வந்தது. அடுத்த பக்கம் பாருங்க, சிந்தித்து விடையளிக்க. மீனு பள்ளிக்கு நடந்து சென்றால் அவள் வீட்டு வயலோரத்தில் பலாமரம் இருக்கிறது. அதில் பழங்கள் நிறைய இருந்தன. நாளை பறிக்கலாம் என நினைத்தாள். உரிய படத்தை டிக் செய்க. அதாவது இந்த 3 படத்தில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எந்த படத்தில் இருக்குது பாருங்கள். மீனு பள்ளிக்கு நடந்து செல்கிறாள். அவள் வீட்டு வயலோரத்தில் பலாமரம் இருந்தது. பலாமரம் இருக்குது, அதில் பழங்கள் நிறைய இருந்தன. 2வது படத்துலையும் 3வது படத்துலையும் தான் பழம் இருக்குது. நாளை பறிக்கலாம் என நினைத்தாள். ஆனால் இதில் சைக்கிளில் போகிறா 2வது படத்தில். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பள்ளிக்கு நடந்து சென்றாலும் தான் இருக்குது. அப்போது 3வது படம் தான் பள்ளிக்கு நடந்து போகிறா. அந்த வயல் ஓரத்தில் பலாமரம் இருக்குது, அதில் பழமும் இருக்குது நிறையா. அதை அவன் நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ 3வது படம் தான் கரெக்டான படம். அப்போ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பின்பற்றி எழுதுக.
மீனு விரும்பி செய்பவை. மீனு எதெல்லாம் பிடிச்சி செய்வா அப்படின்னா, மிதிவண்டி ஓட்டுவேன், ஊரை சுற்றி பார்ப்பேன், நண்பர்களோடு விளையாடுவேன். மீனுக்கு பிடிச்சது இதெல்லாம். நான் விரும்பி செய்பவை. நீங்கள் என்னெல்லாம் பிடிச்சி செய்வீங்க அப்படின்னு சொல்லி இதில் எழுதணும். மிதிவண்டி ஓட்டுவேன், பூங்காவிற்கு செல்வேன், கண்ணாம்பூச்சி விளையாடுவேன், செடி வளர்ப்பேன். அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம், படைப்பு நேரம். மீனுவின் வண்டி பாடத்தின் கதையை கூறலாம். இவ்வளோ நேரமும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல மீனுவின் வண்டி, அந்த கதையை நீங்கள் சொல்லணும். அடுத்தது பழைய பொருள் ஒன்றை வரைந்து அது பேசுவது போல் எழுதி காட்சிப்படுத்தலாம். ஏதாச்சும் ஒரு பழைய பொருள் வரைஞ்சிட்டு அது பேசுகிற மாதிரி நீங்கள் வரையணும். ஓகேவா? அடுத்தது பொருத்தமானதை டிக் செய்து காரணம் கூறுக. அதாவது அந்த படத்துக்கு பொருத்தமானதை நம்ம டிக் செய்யணும். தண்ணீர் குடுவைக்கு உணர்வு இருந்தால் என்ன வெளிப்படுத்தி இருக்கும், ஏன்? பாருங்கள், அந்த பாட்டிலிருந்து தண்ணி சிந்திருக்கு. அதுக்கு உணர்வு இருந்துச்சுன்னா அது என்ன உணர்வை வெளிப்படுத்தியிருக்கோம்? விடை வருத்தம். அப்போ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்று முதல் நான் என் பொருள்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுவேன், பயன்படுத்தியதும் உரிய இடத்தில் வைப்பேன், பிறருக்கு கொடுத்து உதவுவேன், முழுமையாக பயன்படுத்துவேன். இதில் நீங்கள் கடைப்பிடிக்கிறது போகிறதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டதை இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாரை கலர் பண்ணிக்கலாம். நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா 3 ஸ்டாரையுமே நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.